ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணி டே 2 ஆகிடுச்சு. புதன்கிழமை எடுத்தேன். வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். 300 கிராம் அதிகமாக தான் காமிக்குது. வெயிட் பார்த்திங்கன்னா 76.700 கிராம் காமிக்குது. என்னடா இது நம்ம வெயிட் லாஸுக்கு வந்த சோதனைன்னு சாப்பிட போயிட்டேன். வேறு என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? சாப்பிடாம வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? அப்படி பண்ணவும் கூடாது. அது மட்டும் இல்லாமல் என்னாலாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது. நல்லா சாப்பிட்ட வயிறு அதனால தான் வெயிட் இந்த மாதிரி கிடுகிடுன்னு ஏறி கிடக்குது. அதனால் அளவாக சாப்பிட்லாம், கொஞ்சம் ஹெல்த்தியானதாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தங்கச்சி தோசை ஊற்றித்தாரேனா, சரி ஊற்றித்தா, ஒரு தோசை மட்டும் ஊற்றி கொடு, பழைய உப்புமா இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு தோசை தான் வாங்கி சாப்பிட்டேன். இந்த தோசை பார்த்திங்கன்னா கம்பும் சோளமும் போட்டு அரைச்சி வச்சுருந்தா கம்பு சோள தோசை சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன். சாப்பிட்றோம், வெயிட் லாஸ் ஆகுதோ இல்லையோ, டயட் ஃபுட்டு எடுத்துக்கிறோம். அது மூலயமா நமக்கு வெயிட் லாஸ் ஆனால் பரவாயில்ல, இல்லாட்டி பரவாயில்ல, என்ன மோசமாக போகுது, கொஞ்சமாக ஹெல்த்தியாக சாப்பிடுவோமே அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கிடையில் பசிக்கவெல்லாம் இல்லை, தண்ணி தான் நல்லா குடித்தேன். ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பேன், அவ்வளோதான். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 2 ப்ரெட்டு, ஒரு செவ்வாழை, கொஞ்சமாக பச்சைப்பயிறு முளைக்கட்டினது, ஒரு மாதுளை எடுத்து சாப்பிட்டாச்சு. சர்க்கரை சாப்பிட்றது இல்லைன்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் ப்ரெட்டு சர்க்கரை எல்லாம் தான் செஞ்சுருப்பாங்க, சர்க்கரை போட்டு தான் செஞ்சுருப்பாங்க. அது வழியாக நமக்கு ஒயிட் சர்க்கரை உள்ளே போகத்தான் செய்யுது. டீ காஃபியில் போட்டு குடித்தா மட்டும்தான் சர்க்கரை உள்ளே போகும்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஐட்டத்துலேயே நமக்கு உள்ளே போகும். நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்சு சாப்பிட்டேன். லஞ்சு ரெடி பண்ணிவிட்டு கிச்சன்லேயே நின்று 2 வாய் சாப்பிட்டேன். என்ன எதை எடுத்துகிட்டு போனாலும் ஒரு வாய்னாச்சு கிச்சனில் நின்று சாப்பிட்டு தான் போவேன். அது என்ன பழக்கமோ தெரியல, அது ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான், கிடுகிடுன்னு எடுத்து ஓடிட மாட்டேன். அதுக்குள்ளே நேரம் போயிடுற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போய் உக்காந்தாச்சு. நிம்மதியாக ஒரு 1, 1:30, 2 மணியே இருக்கும் சாப்பிடும்போது. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பசங்க ஸ்கூல்லேருந்து வர்ற டைம் ஆகிடுச்சி. ஸ்நாக்ஸுக்கு மக்காச்சோளம் குளித்து வேக வைக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரி நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வரும்போதே அவங்க அப்பாவோட போய் பேக்கரியில் சுருள் கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் லஞ்சு வச்சுருந்தேன். கொஞ்சம் தான் இருந்தது. அது எல்லாம் அப்படியே பாத்திரத்தில் இருக்குது. சரி பாலும் காய வச்சிடலான்ட்டு அடுப்பை பற்ற வச்சேன். பால் காலையில் வரவே இல்லை. அது யாவும் இல்லாமல் பற்ற வச்சுட்டேன். அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு பழைய பால் ஃப்ரிட்ஜில் இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து காய வச்சாச்சு. ஒரு கொதி வச்சா போதும். வடிகட்டி எடுத்து வச்சுட்டா பசங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. அதில் நானும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டுக்கிட்டேன். காஃபி கேட்டால் போட்டு தரலான்னு சொல்லி நினச்சேன். அது அவங்க கேட்கல. இந்த மக்காச்சோளத்தையும் அந்த சுருள் கேக்கையும் சாப்பிட்டு டியூஷன் கிளம்பி போயிட்டாங்க. எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க. வேண்டான்னு சொல்கிறதுக்கு மனசு வரலை. டக்குன்னு வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், பூராத்தையும் கட் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. ஆனால் அப்படி தான் இருப்பாங்க ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க. நம்ம தான் ப்ராப்பராக வெயிட் லாஸே பண்ண மாட்டோமே. அதனால் இந்த சுருள் கேக்கை சாப்பிட்டேன். இது மூலியமாகவும் நமக்கு சர்க்கரை உள்ளே போகத்தான் செய்யும். அதிகபட்சம் சர்க்கரையை சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான் என்னோடய டார்கெட்டு. இந்த கேக்கை பார்க்கவும் என்ன ஒரு ஆனந்தம். அதையும் வாங்கிட்டு கிச்சன்லேயே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டூல் இருக்குது, அதில் உட்காந்து சாப்பிட்டேன். இந்த குண்டான் சட்டி பானை பாத்திரம் இதோடையே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும் போல இருக்குது. அங்கே தான் உட்காந்து சாப்பிடவும் தோணுது. பழைய வீடாக இருந்தால் வெளியில் வந்து உட்காந்துக்குவேன். இங்கே அந்த கிச்சனுக்குள்ளேயே ஒரு ஸ்டூல் இருக்கனால அதிலே போட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிறது. என்னோடய வெயிட் லாஸ் வீடியோ விலாக் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள். நான் வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. நான் இந்த மாதிரி தான் பண்ணுறேன் அப்படின்றத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டேன். ஒரு 5 ரவுண்டு இருக்கும், ஒரு 4000 ஸ்டெப் இருக்கும். நடந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு ரவுண்டு போகிறது, அந்த சேரில் உட்கார்றது, அப்புறம் ஒரு ரவுண்டு போகிறது, வேடிக்கை பார்த்துக்கிட்டே பேசிகிட்ருக்கிறது, இல்லாட்டி ஃபோன் பண்ணுறது, அந்த மாதிரி தான் போச்சு. தொடர்ந்துலாம் வாக்கிங் போகலை.
ஃபஸ்ட்டெல்லாம் 10,000 ஸ்டெப் நடந்து முடிச்சுட்டு எக்ஸசைஸும் இதை எனக்கு தெரிஞ்சது யூடியூப்பில் பார்த்து செய்வேன். இப்போ அது இல்லை, அது முடியல, அதனால விட்டுட்டேன். எனக்கு முன்னாடியே வந்து 5 ரவுண்டு போயிட்டு உக்காந்துருக்கா. வாடி போகலான்னு திரும்பவும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன். தங்கச்சி பொண்ணும் என்னோடய தம்பி பையனும் பார்க்கில் விளாண்டுட்டு இருந்தாங்க. அவன் பின்னாடியே ஓடுறதா இருந்தது. இன்றைக்கி பிடிச்சி உட்கார வச்சுட்ருந்தோம். குடுன்னு ஓடிடுறான். என் தங்கச்சி பின்னாடியே ஓடிட்டுருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6-6:30 வரைக்கும் வாக்கிங் போயிட்டு, அதாவது ரெஸ்ட் எடுத்து வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வாக்கிங் ஸ்டெப்பு கடைசியாக ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். கையை பிடிச்சி ஒரு நிமிஷம் நிற்க மாட்டேங்கிறான். ஃபோன் பாரு, வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லவும் எட்டி பார்த்தான். வாக்கிங் முடிஞ்சது, வாங்க வீட்டுக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோம். வாக்கிங் ஸ்டெப் பாருங்கள். வீட்டுக்கு போயிட்டு நைட் டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ராகி அடை தான் செய்யணும். கல்லுப்பு ஜாரில் போட்டு அரைச்சி தூள் உப்பாக மாற்றியாச்சு. கிச்சன் இந்த நிலமையில தான் இருக்குது. தக்காளி சட்னி செய்யணும். சாப்பாடு சுண்டல் குழம்புலாம் இருக்குது. சாப்பாடு சாப்பிட்டோம், இல்லாட்டி தோசை ஊற்றி கொடுத்துக்கலான்ட்டு இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி சட்னி. ராகி அடைக்கும் இதுதான் சைடிஷ். இதை வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிச்சன் இந்த நிலமையில தான் இருக்குது. லஞ்ச் பாக்ஸ் கூட இன்னும் தேய்ச்சி எடுக்கலை. இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது செஞ்சுக்கலான்ட்டு பிசைஞ்சி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டேன். கடைசியில் பார்த்திங்கன்னா என் பசங்களும் வந்து எங்களுக்கும் அடை வேணும்ன்ட்டாங்க. அப்புறம் நான் 2 அடை போட்டுட்டு அவங்களுக்கும் ஆளுக்கு ஒன்று வச்சு கொடுத்துட்டேன். கொஞ்சமாக சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டாங்க. தங்கச்சி தான் சுண்டல் குழம்பு வச்சு கொடுத்தா. இன்றைக்கி நான் வந்து சாப்பாடு மட்டும்தான் வடித்தேன். வேறு ஒரு வேலையும் இல்லை. லைட்டாக தூங்கி எழுந்திரிச்சது தான் மிச்சம். எப்படி சுட்டு எடுக்கிறது, வாழை இலையில் தான் சுட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ஈரத்துணியில் இந்த மாவை எடுத்து வச்சு நல்லா தட்டையாக தோசை மாதிரி பரப்பி விட்டு, சப்பாத்தி மாதிரி பரப்பி விட்டுட்டு அந்த கல் மேலே போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக அடை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம். என்ன இவ்வளோ விட்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி விட்டால் தான் கொஞ்சம் வரட்டியாக இல்லாமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டேன், அவ்வளோதான். 2 ராகி அடை, கொஞ்சமாக தக்காளி சட்னி வச்சு 8:20 ஆயிடுச்சு. நேற்று 8:30, இன்றைக்கி 8:20 சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய டின்னர் ராகி அடை. சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் தேய்க்கணும். வீடு கிச்சன் கசகசன்னு கிடக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. பாதி பாத்திரம் தேய்ச்சி பாதி பாத்திரம் தேய்க்காமல் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கிச்சன் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டா நம்ம வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் போய் நம்ம வாட்டுக்கு படுத்து தூங்க வேண்டியதான். இந்த டப்பு நிறையா பாத்திரம் எப்படி தான் செய்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ பாத்திரம், அவ்வளோ பெரிய மாத்திரை அப்படிம்பாங்களே, அது மாதிரி அவ்வளோ பாத்திரம். எல்லாம் தேய்ச்சி கழுவி கமுத்துட்டு சமையல் மேடையை நீட் பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பலான்னு ரெடியானேன். அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்த பொருளை பார்த்துட்டு இருந்தேன். என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னா, 1 கிலோ பச்சைப்பயிறு வேணும் அப்படின்ட்டு இருந்தேன். தினை, கருப்பு கவுனி, உளுந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க சாமரிசியும் சேர்த்து வாங்கிட்டு ப்ரெஷ்ஷும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.